ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதை ரெண்டும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பூண்டை நான் தட்டி வச்சுருந்தேன். பூண்டையும் வெங்காயமும் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தட்டி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் தக்காளியும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியை நல்லா மசித்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருந்தோம். அந்த புளி ஊற வச்சதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். வீட்டில் அரைச்சி வச்ச பொடி, அதையும் நல்லா புளியிலே நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த புளியை நம்ம தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு செக் பண்ணி பாருங்கள். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னும் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீன் என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோன்னா உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் அந்த குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் 1 ஹவருக்கு முன்னாடி. அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல மீனை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா அப்படி மீன் உடையாத மாதிரி கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். 6 மினிட்ஸில் நல்லாவே அந்த மீன் குக் ஆயிரும். 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகும். இப்போ கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.